உதிரும் இலைகள், உருளும் தலைகள். வெற்றி. இந்த மூன்றெழுத்துக்கு மகத்தான சக்தி உண்டு. வெற்றிதான் ஒரு மனிதனின் செல்வாக்கு, அந்தஸ்து, பணபலம், படைபலம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். அரசியலில் வெற்றிதான் முகவரியை கொடுக்கும். அதுதான் ஒரு கட்சியை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருக்கும். தொடர் தோல்விகளை சந்திக்கும் கட்சிகள் கலகலத்து போவதுடன் காற்றில் வைத்த கற்பூரமாக கரைந்து காணாமல் போய்விடும் ஆபத்து இருக்கிறது. இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. அப்படி ஒரு அபாயம்தான் இப்போது அதிமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நெருக்கடிகள், சோதனைகள் என்பது அதிமுகவுக்கு ஒன்றும் புதிதல்ல. கடந்த காலங்களில் இதைவிட மோசமான பல சோதனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து அதிலிருந்து பீனிக்ஸ் பறவையை போல மீண்டு எழுந்திருக்கிறது. ஆனால் இப்போதைய நிலையில் கொஞ்சம் மாறுபாடு உள்ளது. அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் மக்களை கவர்ந்து இழுக்கும் மாபெரும் தலைவர்கள் யாரும் இல்லாத நிலையில் அதிமுக மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த அதிமுக சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாய நிலையில் இருந்தது. ஆனால் தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஏற்கனவே கண்ட தோல்விகளால் கடும் விமர்சனத்திற்கு ஆளான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார். இதற்கு முன்பு ஏற்பட்ட சில அதிர்வுகளால் அதிமுக என்ற கோட்டை குலுங்கி இருக்கிறது. கீறல்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. அதன் பின்னர் பிளவு ஏற்பட்டு சரி செய்யப்பட்டு இருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சிக்குள் ஏற்பட்ட விரிசல் காரணமாக முன்னாள் முதலமைச்சர், மூத்த தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஓர் அணி பிரிந்தது. ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றார். பின்னர் அவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரது உறவினரான டிடிவி தினகரனும் நீக்கப்பட்டார். பின்னர் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கினார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக இணைந்தனர். கட்சியிலும் ஆட்சியிலும் இருவருக்கும் சமாதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த இணைப்புக்கு பாஜனதா தான் காரணம் என்று பரபரப்பாக கூறப்பட்டது. ஆனாலும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் தோல்விக்கு பின்னர் ஒற்றை தலைமை என்ற பிரச்சனை எழுந்தது. விரிசல் விஸ்வரூபமாகி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சில தலைவர்கள் நீக்கப்பட்டனர். இப்படி அதிமுகவில் இருந்த முக்கிய தலைவர்கள் பிரிந்து சென்றனர். அப்போதும் தொண்டர்கள் இரட்டை இலை என்ற சின்னத்துக்காக அதிமுகவை நம்பி இருந்தனர். ஆனால் 2026 தேர்தல் தோல்வியால் அதிமுக இரு கூறாக உடைந்து விட்டது. இதனால் கோட்டையே சரியும் ஆபத்து உண்டாகியிருக்கிறது. அதிமுக சார்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களான 47 பேரில் 25 பேர் முன்னாள் அமைச்சர்களான வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையில் தனி அணியாக பிரிந்து செயல்படுகிறார்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேரும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்களில் சிலர் தாவேக அமைச்சரவையிலும் இடம்பெற உள்ளதாக தெரிகிறது. அதற்காக காய் நகர்த்தி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 பேர் கொண்ட அணி நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தது. இவையெல்லாம் முன்னெப்போதும் நடந்திராத ஒன்று. அதே போல் தோல்விக்கு தலைமை மீது பழி போடுவதும் புதிதாக உள்ளது. ஜெயலலிதா காலத்தில் அதிமுக படு தோல்வியை சந்தித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் இப்படி யாரும் பொதுவெளியில் வந்து பேசியது இல்லை. ஜெயலலிதாவே தோல்விக்கு பொறுப்பேற்று அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவார். அடுத்து வரும் தேர்தல்களில் வெற்றிக்கனியை ஈட்டுவார். ஆனால் இன்றைய நிலையோ அப்படி இல்லை. கட்சியை வழிநடத்த வேண்டிய தலைவர்களே ஒருவரை ஒருவர் வசைப்பாடுவதும் பரம எதிரியான திமுகவுடன் கூட்டணிக்கு முயற்சிப்பதும் வேதனைக்குரியது. மேலும் 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட கட்சியை புதிதாய் வந்த கட்சியின் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஜூனியர் பார்ட்னராக சேர்வது என்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று என தொண்டர்கள் அங்கலாய்க்கிறார்கள். இப்படியே சென்றால் இனி அதிமுக மீண்டு எழுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இதனால் எம்ஜிஆர், ஜெயலலிதாவோடு அதிமுகவின் சகாப்தம் முடிந்து விட்டதோ என்ற அச்சம் அதிமுக தொண்டர்களுக்கும் எம்ஜிஆரின் விசுவாசிகளுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. ரத்தம் சிந்தி வளர்த்த தங்கள் கட்சியின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற கவலை அவர்களை வாட்டுகிறது. தலைவர்கள், நிர்வாகிகள் இங்கே தாவி அங்கே தாவி அரசியலில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி களத்தில் இறங்கி வேகாத வெயிலிலும் கொட்டும் மழையிலும் தேர்தல் பணி செய்து அடி உதைப்பட்டு கட்சியை வளர்த்த தொண்டர்கள் இங்கே செல்வார்கள். கட்சி பிளவுபட்டு நிற்பதால் இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடங்கிவிடுமோ, கட்சியின் நிலை என்னாகுமோ என்ற கவலை தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு இது மிகவும் சோதனையான நேரம்தான். உதிரும் இலைகள், உருளும் தலைகள் என்ற தற்போதைய நிலையில் இருக்கும் அதிமுக கடந்த காலத்தை போல் சோதனைகளை வென்று சாதனை படைக்குமா இல்லையா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். அதிமுக உருவான வரலாறு.
அதிமுக உருவான பின்னணியை சற்று திரும்பி பார்ப்போம். மக்கள் திலகம் என்றும் புரட்சி தலைவர் என்றும் மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது தமிழகமே கொந்தளித்தது. பல இடங்களில் அவரது ரசிகர்களும் ஆதரவாளர்களும் தாக்கப்பட்டனர். அப்போது மக்கள் நம் பக்கம்தான் என்று கூறி தொண்டர்களை சமாதானப்படுத்திய எம்ஜிஆர் அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுகவை தொடங்கினார். கட்சி தொடங்கிய 7 மாதங்களில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தனது கட்சியின் சார்பில் வக்கீல் மாயதேவரை வேட்பாளராக நிறுத்தி எம்ஜிஆர் வெற்றி வாகை சூடியதோடு அதற்கு அடுத்த ஆண்டு கோவை மேற்கு சட்டசபை தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலிலும் வெற்றிக்கனியை பறித்து ஆளும் திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக அரியணை ஏறினார். அதன் பிறகு 1987இல் மரணம் அடையும் வரை தொடர்ந்து 3 தேர்தல்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் அவர்தான் முதலமைச்சராக நீடித்தார். எம்ஜிஆர் இருக்கும் வரை அதிமுகவில் அவர் சொன்னதுதான் வேதம். அவரை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எம்ஜிஆருக்கு எதிராக குரல் எழுப்பி சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு வெளியே சென்ற சிலர் பின்னர் மீண்டும் அவரிடமே வந்து சேர்ந்து இருக்கிறார்கள். சாதித்த ஜெயலலிதா காலத்தில் அதிமுக பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் அது மீண்டும் வீறு கொண்டு எழுந்து நின்றது. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் அவரே தோல்வியடைந்தாலும் 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார். இந்தியாவின் பிரதமரை தேர்வு செய்யும் அளவுக்கு கட்சியை உயர்த்தினார். 1996ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை அவர் சந்தித்த சோதனைகள் ஏராளம். சிறைக்கு கூட சென்றார். இருப்பினும் கட்சியை கட்டி காத்தார். எம்ஜிஆர் கருணாநிதி என்று இருந்த தமிழக அரசியல் களம் ஜெயலலிதாவின் வருகைக்கு பிறகு கருணாநிதி ஜெயலலிதா என்று 2 ஆளுமைகளையும் மையமாக வைத்தே இயங்க தொடங்கியது. இருவரும் மாறி மாறி ஆட்சியை பிடித்தனர். ஜெயலலிதா தனது கடின உழைப்பால் 2011 மற்றும் 2016 ஆகிய தேர்தல்களில் வென்று தொடர்ச்சியாக அதிமுகவை 2 முறை ஆட்சிக்கட்டிலில் அமர வைத்தார். எம்ஜிஆருக்கு பின்னர் இந்த சாதனை ஜெயலலிதாவால் மட்டுமே சாத்தியமாயிற்று. முதல் முறையாக பிளவை சந்தித்த அதிமுக. எம்ஜிஆர் என்னும் மாமனிதர் உருவாக்கிய அதிமுக என்னும் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் அவரது மறைவுக்கு பின்னர் முதல் முறையாக பிளவுபட்டது. ஆம், 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் மறைந்தார். இதையடுத்து அவரது அரசியல் வாரிசு யார் என்ற போட்டி ஏற்பட்டது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியாகவும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாகவும் அதிமுக 2ஆக உடைந்தது. தனக்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஜானகி அம்மாள் 1988ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்களால் மத்திய அரசு அவரது ஆட்சியை கலைத்துவிட்டு கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தியது. தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்ற ஜானகி அம்மாள் வெறும் 23 நாட்களே அந்த பதவியில் இருந்தார். அதிமுக பிளவுபட்டு கிடந்த நிலையில் 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால் ஜானகி அம்மாள் அணி இரட்டைப்புறா சின்னத்திலும் ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார். பங்காளிகள் சண்டையிட்டு பிரிந்து கிடந்தால் என்ன நேரிடும் என்ற பாடத்தை அதிமுகவினருக்கு இந்த தேர்தல் சொல்லிக் கொடுத்தது. நிலைமையை உணர்ந்ததால் 2 அணிகளையும் இணைக்க முன்வந்த ஜானகி அம்மாள் அரசியலுக்கு முழுக்கு போட்டார். அதிமுக மீண்டும் ஒன்றாகியது. அதிமுக ஜெயலலிதா வசமானது. இது அதிமுகவின் 2வது அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. ஜெயலலிதா தலைமையில் அதிமுக சில ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போதிலும் மிகுந்த கட்டுக்கோப்புடன் கூடிய வலுவான இயக்கமாக விளங்கியது. இன்றைய நிலைக்கு என்ன காரணம்? இந்திய சூழலில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் ஒரு சில கட்சிகளை தவிர பெரும்பாலான கட்சிகள் தனிமனித தலைமையை நம்பியே இருக்கின்றன. இதற்கு சமீபத்திய உதாரணமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த தாவேகாவை குறிப்பிடலாம். விஜய் என்ற தனிமனிதரின் மீது நம்பிக்கை வைத்து பெருவாரியான மக்கள் அளித்த வாக்குகள் தான் அவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தது. அதாவது மக்களை ஈர்க்கும் விஜய் என்ற ஒற்றை சொல் தாவேகாவுக்கு வெற்றியை தேடித்தந்தது. காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் ஜவஹர்லால் நேரு, அவரது மகள் இந்திரா காந்தி, பேரன் ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி என வழி வழியாக வரும் தலைமை அக்கட்சிக்கு வலுவான அடையாளமாக விளங்கியது. பாஜகவை எடுத்துக்கொண்டால் முன்பு வாஜ்பாய், அத்வானியும் அக்கட்சியின் முகமாக விளங்கினார்கள். தற்போது அந்த இடத்தில் பிரதமர் மோடி இருக்கிறார். தமிழகத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்குவதோடு மக்களை ஈர்க்கும் செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்குகிறார்.
ஆனால் அதிமுகவின் நிலைமை அப்படியல்ல. எம்ஜிஆரை அடுத்து அவருடன் ஏற்கனவே பல படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமாக விளங்கிய ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்தார். ஆனால் அவருக்கு பிறகு அந்த இடத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். கட்சியில் அடிமட்ட தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து சூழ்நிலைகள் காரணமாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்ததோடு தன்னை வலுப்படுத்தி கொண்டு பொது செயலாளரும் ஆனார். அந்த வகையில் தொண்டனின் தலைவனாக பெற்ற கட்சி என்ற பெருமை அதிமுகவுக்கு உண்டு. ஜெயலலிதா ஆட்சியிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து இருக்கிறது. அப்போதெல்லாம் கட்சியில் எந்த சலசலப்பும் ஏற்பட்டதில்லை. அவர் முன் நேராக நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்கும் தைரியமும் யாருக்கும் இருந்ததில்லை. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமியின் நிலை அப்படியல்ல. அவரை நோக்கி கேள்வி கணைகள் பாய்கின்றது. அவரது தலைமை தள்ளாடுகிறது. முக்கிய தலைவர்கள் வெளியேற்றம், ஈகோ ஆகியவைதான் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் வெளியேறியவர்கள் திமுக, தவிக போன்ற கட்சிகளில் அடைக்கலமாகி இருக்கின்றனர். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்து மீண்டும் கட்சியில் இணைய எவ்வளவோ முயற்சிகள் செய்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கதவை திறக்க மறுத்துவிட்டார். இதேபோல் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கான முயற்சியை மூத்த தலைவரான செங்கோட்டையன் உள்ளிட்ட சிலர் மேற்கொண்டது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை. இதனால் அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து வெளியேற்றினார். இப்படி அவர் மேற்கொண்ட சில முடிவுகள் அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டதாக அக்கட்சியில் உள்ள பலர் கருதுகிறார்கள். ஒருவேளை வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் உள்ளே வந்தால் தனது தலைமை பதவிக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற அச்சம் எடப்பாடியாருக்கு இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள்.